ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அண்டு கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ். ஸோ இந்த கேள்வி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க் இன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். ஸோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அண்டு கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்? டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Z of E and DE அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் டிஃபைன் as the number of available state electron states. ஓகேங்களா? electron state per unit volume in the energy interval. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ நம்பர் ஆஃப் Z of E DE அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸோ N of E DE. ஓகேங்களா? ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இன் பிட்வீன். ஓகேங்களா? ஸோ per unit volume divided by V. ஸோ வால்யூம் 1னால ஸோ 1ன்னு வந்துடும். இந்த இன்டர்வல் டிஇ, இந்த இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் எனர்ஜி லெவல் இ அப்படின்னு எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ த நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் E10 அப்படின்னு எடுத்திங்கன்னா, இன் பிட்வீனில் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது, எலக்ட்ரான் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஈச் ஒன்றும் எலக்ட்ரான் ஸ்டேட்ஸ் எத்தனை அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு சிலதெல்லாம் ஃபில்டாக இருக்கும், ஒரு சிலது வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அதுமாதிரி எம்டியாக இருக்கிற அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ், எலக்ட்ரான் ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குது, அதுதான் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இன் பிட்வீன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை அவைலபிள்ஸ், எலக்ட்ரான் போய் அந்த இடத்துல உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அதுதான் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். நம்பர் ஆஃப் as defined as the number of available electron states per unit volume in an interval, energy interval. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட்டஸ் கன்சிடர் எ மெட்டா ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பியர் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஸ்பியர் எப்படி மேட் ஆகிருக்குது, எப்படி உருவாயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினி ஷெல்ஸாக மேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஷெல்ஸ் அப்படின்னா ஸோ இது ஒரு பாலுக்கு மேலே இன்னொரு கவர் போடுற மாரி, அந்த கவருக்கு மேலே இன்னொரு கவர் போட்டு அது ஒரு ஸ்பியராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்பியர், லேட்டஸ்ட் கன்சிடர் இன்னர் ஸ்பியர் நம்ம எடுத்துருக்குறோம். அதை வந்து நம்ம இ எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு எடுத்துருக்குறோம். அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா இ ப்ளஸ் டிஇ செகண்ட் எனர்ஜி லெவல்ஸ். அதுப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மெனி ஷெல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெனி லேயர் ஷெல்ஸ் எனர்ஜி ஸ்டேட்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு எனர்ஜி லெவலுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் என்எக்ஸ். ஓகேங்களா? ஸோ NY NZ. இந்த NX NY NZ அப்படிலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஃபார் இஸ் த குவாண்டம் நம்பர்ஸ். என்னது இதெல்லாம்? குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர்ஸ், இதெல்லாம் என்னது? குவாண்டம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது நார்மல் கோஆர்டினேட்ஸ், நம்ம நார்மல் யூனிட் வெக்டர் நார்மல் வெக்டரில் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் n. ஓகேவா? ஸோ n இஸ் ஆல்சோ குவாண்டம் நம்பர். அந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தையும் நம்ம வந்து டிஇ அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டிஎன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இன் ஏ கியூபிக் மெட்டல் பீஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இன் ஏ கியூபிக் மெட்டல்ஸ். இந்த கியூபிக் மெட்டல் பீஸில் எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பியரை, ஓகேவா, ஸோ இந்த ஸ்பியரை நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ஸ்மால் பீஸஸாக நம்ம கட் பண்ணணும். எப்படி சார் கட் பண்ணலாம்? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் பாலை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் பாலை எவ்வளோ ஸ்மால் பீஸஸாக உங்களால் கட் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாலை ரெண்டாக கட் பண்ணுவோம். அப்போது இந்த ஒரு சிங்கிள் ஸ்பியர் எத்தனை ஸ்பியராக மாறிச்சு? 2 செமி ஸ்பியராக மாறி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணியிருப்போம்? அடுத்தது ஒய் ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுவோம், அண்ட் தென் இசட் ஆக்சிஸில் நம்ம கட் பண்ணியிருப்போம். அப்போது இந்த ஒரு ஸ்பியர்
எத்தனை ஸ்மால் பீசஸாக ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 8 பீசஸாக ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஒரு சின்ன பீசஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். அதுதான் இந்த இமேஜ். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த சின்ன இமேஜ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் nx, ny, nz will have only positive values. ஓகேங்களா? ஏன்னா இது குவாண்டம் நம்பர்ஸ் have only positive values தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஹோல் ஸ்பியர் எடுத்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒன்லி டேக் ஒன் ஆக்டேட். ஏன்னா இந்த ஸ்பியரை நீங்கள் 3 டைரெக்ஷனில் கட் பண்ணிங்கன்னா 8 பீசஸ் கிடைக்கும். ஒரு பீசஸ் ஆக்டேட். ஓகேங்களா? ஸோ அதனால் 1/8 ஆஃப் த ஸ்பியரை மட்டும் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 1/8 ஆஃப் த ஸ்பியர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த எனர்ஜி இன்டர்வலுக்கு நடுவில் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போக போகிறோம். ஓகே, என்னென்னா த நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வித்தின் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ். எந்த ஸ்பியர் ஆஃப் இந்த ஆக்டேட்டில் இது வரைக்கும் அப் டு 0லேருந்து இந்த அப் டு n வரைக்கும் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ n ஈக்குவல் டு வாட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ த நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வித்தின் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்து 4/3 pi n³. ஸோ nன்றது என்ன, இட்ஸ் அ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அதனால் நம்ம இங்கே n எடுத்ததுனால நம்ம இங்கே n எடுத்துக்கிறோம், n³. இங்கேயும் ரேடியஸ் n தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போனா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வி ஹவ் டேக்கன் 1/8. ஓகேங்களா? ஸோ அதனால் 1/8 ஓப்பன் ப்ராக்கெட் 4/3 pi n³. ஓகேங்களா? ஸோ த நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வித்தின் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் n. ஸோ 1/8 ஏன் சார் 1/8 போட்டோம், ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பியர் எடுக்கல, நம்ம வந்து ஒரு ஆக்டேட் மட்டும்தான் எடுத்துருக்குறோம். அதனால் 1/8ஆல் நம்ம இந்த ரேடியஸ் நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வித்தின் த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் நம்ம இது எடுத்துருக்குறோம். இன் சிமிலர் வே ஓகேங்களா? ஸோ இன் சிமிலர் வே நம்ம என்ன பண்ண போகிறோம், n+dn ரேடியஸ்க்கு நம்ம எடுக்க போகிறோம். n+dn. ஓகேங்களா? ஸோ அந்த n+dnக்கு என்ன, அதே சேம் 1/8 ஓப்பன் த ப்ராக்கெட் 4/3 pi அதுக்குள்ள இன்னர் ப்ராக்கெட் n+dn ஹோல்³ க்ளோஸ் த ப்ராக்கெட். ஓகேங்களா? க்ளோஸ் த ப்ராக்கெட். எஸ். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அந்த ரெண்டு வேல்யூ, ஸோ என்னோட ரேடியஸ்க்கு என்ன அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட், n+dn வரைக்கும் என்ன அவைலபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ என்னன்றது என்னது, 0லேருந்து ஃபஸ்ட்டு n வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும் என்ன அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், அது n ரேடியஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் dn நம்ம ஆட் பண்ணி 0லேருந்து அப் டு திஸ் இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஸோ அது ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்மால் எனர்ஜி இன்டர்வலில் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான், ஸோ ரெண்டு இன்டர்வலுக்கும் நடுவில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டேட்ஸ், அதுதான் the நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் பிட்வீன் த ஷெல்ஸ் ஆஃப் ரேடியஸ் n-க்கும் n+dn-க்கும் நடுவில் எத்தனை அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வெளியே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 1/8 டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 4/3 pi n+dn ஹோல்³ மைனஸ் 4/3 pi n³. ஓகேங்களா? ஸோ இதேமாரி எழுதிக்கலாம். எஸ். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன டேர்ம்ஸ் காமனாக இருக்குது, ஸோ அந்த டேர்ம்ஸ் மட்டும் காமனாக தான். ஸோ 1/8 4/3 pi. ஓகேங்களா? ஸோ 4/3 pi காமனாக இருக்குது, அதனால் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, ஸோ n+dn ஹோல்³ மைனஸ் n³. ஸோ இது மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஸோ இட்ஸ் லுக் லைக் a+b ஹோல்³ ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த 1/8 4/3 pi இது அப்படியே கொண்டு வாங்க, எந்த இதுவும் பண்ணாதீங்க, பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ n³ + 3n² dn + 3n dn² + dn³ மைனஸ் n³. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மை நம்ம a+b ஹோல்³க்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கேன்சல் பண்ணுற டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ n³ மைனஸ் n³ கேன்சல் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ் z ஆஃப் e dE. ஓகேங்களா? என்ன இருக்கும், ஸோ 1/8 4/3 pi 3n² dn
plus 3n dn square plus dn cube. ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹையர் பவர்ஸ், so higher powers of dn is very small. ஓகேங்களா? வெரி ஸ்மால். ஏன்னா அந்த dnறது வெரி வெரி ஸ்மால். ஓகேங்களா? ஸோ அது பாயிண்ட் சம்திங் ஏதோ இருக்கும். ஓகேங்களா? அது நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. இட்ஸ் அ வெரி ஸ்மால். அதனால் ஓகேங்களா? ஸோ அதனால் dn ஸ்கொயர் அண்டு dn கியூப், ஓகேங்களா? dn ஸ்கொயர் அண்ட் dn கியூப்ஸ் டேர்ம்ஸ் கேன் பி நெக்லெக்டட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணலாமா? ஸோ நெக்லெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இசட் ஆஃப் இ டிஇ ஈக்குவல் டு இசட் ஆஃப் இ டிஇ ஈக்குவல் டு 1/8 4/3 பை இன்ட்டு 3n ஸ்கொயர் dn. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 3 கேன்சல் ஆகிடும். 1/2 அதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்ம ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன், ஸோ ஃபைனலாக இட்ஸ் அ பை பை 2. ஓகேங்களா? ஸோ பை பை 2 n ஸ்கொயர் dn. ஓகேங்களா? ஸோ z ஆஃப் e dE. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான் இது, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறது? ஸோ நம்ம இந்த இடத்துல ஸோ சப்ஸ்டியூஷன் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ we know that ஓகேங்களா? ஸோ we know that the energy of the electron in a cubical metal piece of, ஓகேங்களா? ஸோ metal piece of sides என்ன பண்ண போகிறோம்? மெட்டல் பீஸ் ஆஃப் சைட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ E ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8m l ஸ்கொயர். ஓகேங்களா? த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் கியூபிக்கல் மெட்டல் பீஸ். நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்கே பார்த்துருக்குறோம்? நம்ம ஆர்ட் செமஸ்டரில் நம்ம 1D பாக்ஸ், பார்ட்டிக்கல் இன் ஏ 1D பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதுலேயும் நம்ம லெட்டஸ் கன்சிடர் கியூபிக்கல் பாக்ஸ். ஓகேவா? ஸோ கியூபிக்கல் பாக்ஸ்னால நம்ம இதை n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8m l ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். மாடிஃபை பண்ண என்ன ஆகும்? ஸோ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 8m l ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் அப்படின்னு மாடிஃபை பண்ண போகிறோம். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஸோ n ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஸோ n ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. So n equal to 8m l square divided by h square. ஸோ இந்த இடத்துல ஒரு e விட்டும் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல e விட்டுங்க. ஸோ அண்ட் e ஹோல் பவர் 1/2. இது இன்னும் சிம்பிளிஃபை. இந்த இடத்துல n ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயர் அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 1/2 இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் 3. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ differentiating equation 2. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2. ஸோ we get, ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ நல்லா கவனிங்க. ஸோ பவர் வந்து கீழே வந்துடும், இன்ட்டு dn. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு dn இஸ் ஈக்குவல் டு, ஸோ 8m l ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் இன்ட்டு டிஇ. ஓகேங்களா? இன்ட்டு டிஇ. அப்போனா நம்ம எதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம்? ஓகேங்களா? ஸோ என்னை டிஇயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது ஒன்றாயிடும். இந்த டிஇ இங்கே டினாமினேட்டர்லேருந்து இங்கே வந்திருக்கும். ஏன் வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்து இ டேர்ம் இல்லை, ஆனால் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஎன் பை டிஇ வரும். அந்த டிஇ இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது என்னது? ஸோ இதை இன்னும் நீங்கள் ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ n, ஓகேங்களா? ஸோ dn is equal to 8m l square divided by 2h square into de. ஓகேங்களா? ஸோ this is equation number 4.
4 ஓகேங்களா. ஸோ இந்த 2வை டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஸோ அடுத்தது என்ன, சப்ஸ்டியூட்டிங் equation 3 and equation 4 in equation 1 ஓகேங்களா. ஸோ ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது திஸ் ஈக்குவேஷன் இஸ் ரீரிட்டன் as ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாமா. z of e dE is equal to pi by 2 n into n dn ஓகேங்களா. ஸோ n into n dn கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். இதுவும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. எஸ் z of e dE is equal to pi by 2 n அந்த n இந்த n dnக்கு பதிலாக தான் நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு n டேர்ம் ஓகேங்களா. ஸோ n டேர்ம் என்னன்னு பார்க்கலாமா. எஸ் n டேர்ம் என்ன, சாரி ஒன் செகண்ட், n டேர்ம் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 8ml² e divided by h square divided by 1/2 into n dn 8ml² divided by 2h square dE ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் n டேர்ம், இந்த டேர்ம் n dn இது இருக்குது பாருங்கள் n டேர்ம். இந்த n டேர்முக்கு தான் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த n dnக்கு நம்ம இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணோம் ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் காமனாக வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பை பை 2 ஓகேங்களா. ஸோ பை பை 2 ஸோ காமனாக இல்லை எக்ஸஸாக இருக்கிற டேர்ம், காமன் இல்லை எக்ஸஸாக இருக்கிற டேர்ம் பை பை 2. இந்த 2வை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. 1/2 ஏன்னா இது இங்கே அன்வான்ட் டேர்ம்ஸாக இருக்குது, அதனால் 1/2 வெளியே எடுத்தாச்சு. இந்த இடத்துல இ பவர் ஆஃப் இருக்குது, அந்த இ பவர் ஆஃபையும் நம்ம அந்த சைடு வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இ பவர் ஆஃப் வெளியே இருக்குது, வெளியே எடுத்துடலாமா. ஸோ 8ml² divided by h square 1/2 e பவர் ஆஃப் எடுத்தாச்சு நம்ம வெளியே. அண்ட் செகண்ட் டேர்ம் 8ml² divided by 2 வெளியே எடுத்தாச்சு h square ஓகேங்களா இன்ட்டு டிஇ எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 8ml² h² 8ml² h² இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஆனால் பவர் இங்கே 1/2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போது பேஸ் ஆர் சேம் ஓகேங்களா. பேஸ் ஆர் சேம், பவர்ஸ் ஆர் ஆடர். அந்த இதில் ஏ ஆஃப் இன்ட்டு ஏ பவர் 1 அப்படின்னா ஏ பவர் 3/2 ஓகேங்களா. ஸோ ஏ பவர் ஆஃப் இன்ட்டு ஏ பவர் 1 ஏன்னா பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் ஆட் பண்ணோம். 1/2 + 1 பண்ணால் 3/2 வந்துடும். ஸோ அப்போ the final expression z of e dE is equal to pi by 4 இந்த 2 நம்மள pi by 4 ஓகேங்களா க்ளோஸ் 8ml² divided by h square 3/2 e power of into power of into dE ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எல்லை நம்ம வெளியே எடுக்கணும். 5/4 இந்த எல்லை வெளியே எடுக்கலாமா. வெளியே எடுத்தால் எப்படி ஆகும், 8m divided by h square 3/2 l³ e power of into dE. எப்படி சார் l² வந்து l³ மாறுச்சு. இப்போ l² இருக்குது, அதுக்கு ஒரு 3/2 போடுறீங்க ஓகேங்களா. 3/2 போட்டிங்கன்னா ஸோ l 3 into 2 divided by 2 கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது l³ மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போது நவ் L3 represents the volume of the metal. L3 represents for the volume of the metal. So L3 equal to 1 okay. So volume of the per unit volume அப்படினால L3 equal to 1 நால Z of E dE is equal to
pi by 4 8m h square 3 by 2 e power of into dE. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தான். இது இல்லாமல் ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் சின்ஸ் each energy state, each energy level, ஓகேங்களா? ஸோ each energy levels provides 2 electrons. ஓகேங்களா? ஸோ 2 electron states. ஓகேங்களா? 2 electron states. ஸோ one with spin up and another one is spin down. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு எனர்ஜி லெவலில் ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் அப்லேயும் இன்னொரு எலக்ட்ரான் ஸ்பின் டவுன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் பிரகாரம் ஒரு எனர்ஜி லெவல் ஒரு எனர்ஜி ஸ்டேட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணலாம். அதுவும் சேம் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஒன்று ஸ்பின் அப்பு இன்னொன்று ஸ்பின் டவுன். ஓகேங்களா? ஸோ அதுதான் பவுலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். அது பிரகாரம் ஓகேங்களா? ஸோ ஒரு எனர்ஜி லெவல்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ ஒன் இன் ஸ்பின் அப் அனதர் ஒன் இஸ் ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் Z of E dE equal to so 2 electron into pi by 4 8m h square whole power 3 by 2 E of dE. ஓகேங்களா? ஸோ அப்போ the final expression is Z of E dE is equal to pi by 2 8m h square 3 by 2 E of dE. So this is for your density of energy states. ஓகேங்களா? this is of energy of state. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேட்டால் எழுதலாம், இல்லைனாலும் அடிஷ்னலாக நீங்கள் கேட்கலாம். கேரியர் கான்சன்ட்ரேஷன்ஸ் இன் எ மெட்டல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எழுதினாலே போதும். கேள்வி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ் அதையும் நம்ம எழுதணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கேரியர் கான்சன்ட்ரேஷன்? கேரியர் ரெப்ரசன்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டோட டெஃபினேஷனில் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் எலக்ட்ரான் எங்கே போய் உட்காரும், ஓகேங்களா, பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அது அவைலபிள்னு சொல்லி. இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, எத்தனை இருக்குது, ஓகேங்களா, நம்பர் ஆஃப் அவைலபிள் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு density of energy states into Fermi distribution. ஓகேங்களா? ஸோ நான் density of energy states into Fermi distribution. F of E is what? Fermi distribution function. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ N of E dE equal to pi by 2 8m h square 3 by 2 E of dE into F of E. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் எ மெட்டல். ஓகேங்களா? ஸோ இந்த N of Eக்கு இன்னொரு பேர் உண்டு. N of E is a carrier concentration or N of E is what? Carrier distribution function. ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் எழுதிங்கன்னா இட்ஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். ஓகேங்களா? ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 16 மார்க். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ ஸோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்லேருந்து அப் டு திஸ் இது வரைக்கும் நம்ம எழுதினா 16 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் எழுதின சென்டென்ஸ் நடுவில் இருந்தாலே போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வந்துடுவாங்க. நீங்கள் மேற்கொண்டு எந்த சென்டென்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்த டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். நான் அதை அடுத்தடுத்த நாள் வீடியோவில் நான் உங்களுக்கு எடுத்து நான் அனுப்புகிறேன் நான். ஓகேங்களா?
ஸோ அடுத்த நாளிலிருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ் எடுக்கலான்னு பிளானில் இருக்கிறேன். ஓகேங்களா? செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் 4 இம்பார்ட்டன்ட் 16 மார்க் தான் இருக்குது. அந்த 16 மார்க்கை ஒரு நாளைக்கு ஒரு 16 மார்க்காக நம்ம பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஏதாவது மிஸ்டேக் இல்லை ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் கொடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறீங்க, புதுசாக பார்க்குறீங்க என்னோடய வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே பார்க்குறீங்கனாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க, மறக்காதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.